தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆய்வு நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு மாணவன் பழைய கல் சக்கரம் ஒன்றை கண்டுபிடிக்கிறான். அதில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னங்கள் சாதாரணமில்லை, அது வரலாற்றின் ரகசியத்தை மறைத்திருந்தது. ஆனால் அந்த சின்னத்தை தொடும் தருணமே அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. இரவு நேரம், கோவில் முழுதும் அமைதியில். அந்த கல் சக்கரம் திடீரென ஒளிரத் தொடங்குகிறது. முதலில் மங்கலான ஒளி, பின்னர் கண்கள் மூடும் அளவுக்கு பிரகாசம். சின்னங்கள் அனைத்தும் உயிர்ப்பெடுத்து சுழன்று பறக்கின்றன. அந்த ஒளியின் நடுவே ஒரு நிழல் உருவம் மெதுவாக அந்த நிழல் உருவம் தனது உருவத்தை வெளிப்படுத்தியது. வீரன் போல் கம்பீரமாக நின்றான். அவன் சொன்னான், நான் ராஜராஜன் காவலன். இந்த கல்லின் புதிர் தொடங்கியவுடன் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். மாணவனின் இதயம் துடிப்பது அதிகரிக்கிறது. காவலன் குரல் முழங்கியது, இந்த கோவிலின் ரகசியம் முழுமையாக திறந்தால் உலகமே மாறிவிடும். அவன் சொற்கள் சாபம் போல கேட்டது. மாணவன் பயத்தில் நடுங்குகிறான். ஆனால் அவன் உள்ளே தோன்றியது ஆர்வம். மாணவன் கோவிலின் சுவரோவியத்தை பார்த்தான். நடனமாடும் நடராஜர் படம் திடீரென உயிர் பெற்றது. நடராஜர் கண்களை திறந்து அவனை நோக்கிச் சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு புதிர், ஒரு சவால், ஒரு அழைப்பு. மாணவனின் கையில் இருந்த கல் திடீரென சூடேறியது. அவன் கையை எரிக்கத் தொடங்கியது. மின்னல் போல ஒளி பாய்ந்தது. கண்ணின் முன் அனைத்தும் இருள் மூடியது. அவன் விழித்துக் கொண்டான். ஆனால் இது 2025 அல்ல. அவன் கண்ணில் பட்டது பழைய தஞ்சை நகரம். குதிரை வண்டிகள், யானைகள், சிப்பாய்கள். காலம் மாறிவிட்டது. அவன் 1010ஆம் ஆண்டில் இறங்கிவிட்டான். அவன் ஆச்சரியத்தில் பார்த்தான். பெரிய கோவில் இன்னும் கட்டுமானத்தில். அங்கு மாமன்னன் ராஜராஜ சோழன் தானே நின்றிருந்தார். அவன் பார்வை கோவிலின் உச்சியை நோக்கி இருந்தது. மாணவன், இது கனவா, உண்மையா என்று குழம்புகிறான். அவன் யாருக்கும் தெரியவில்லை. சிப்பாய்கள், கலைஞர்கள், ராஜராஜனே கூட. யாரும் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அவனை நேராக பார்த்தான். அவன் கண்களில் அதிர்ச்சி, அடையாளம் காணும் வெளிப்பாடு. காலத்தை மீறிய கோவில். அந்த சிறுவன் அவனை அணுகினான். நான் அரச மரபின் காவலன். உன் வருகை முன்னரே எழுதப்பட்டது என்று சொன்னான். மாணவன் அதிர்ச்சியடைந்தான். இப்போது அவன் புரிந்து கொண்டான், இது சாதாரண காலப்பயணம் அல்ல, இது ஒரு விதி. சிறுவன் மாணவனை கோவிலின் அடித்தளத்துக்கு அழைத்துச் செல்கிறான். அங்கு இருளில் ஒளிந்து கிடந்தது மறைந்த குகை அறை. உள்ளே பொன் சிலைகள், யானை எலும்புகள், பழைய பண்டங்கள். அவற்றின் நடுவே மர்மம் நிறைந்த கல் மேடையில் ஒரு பெரிய கல். அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது சங்ககால எழுத்து. காலம் மாறினாலும் இதை யாரும் தொடக்கூடாது. சிறுவன் எச்சரிக்கிறான், இது சாபக்கல். இதன் ரகசியத்தை திறந்தால் பேரழிவு. ஆர்வம் அடங்கவில்லை. மாணவன் கையை அந்த கல்லின் மேல் வைத்தான். அந்த கணம் பூமி அதிர்ந்தது. சுவர்கள் குலுங்கின. குகையின் உள்ளே இருளின் சத்தம் முழங்கியது. குகையின் பிளவுகளிலிருந்து கருப்பு புகை எழுந்தது. அதில் உருவம் பெற்றது கொடூர அசுரர்கள். அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் விடுபட முயற்சித்தனர். சிறுவன் கத்தினான், நீ சாபத்தை திறந்துவிட்டாய். அதிர்வை உணர்ந்த ராஜராஜன் கோவிலுக்குள் வந்தார். அவர் முழக்கமிட்டார், இது தேவதைகளின் சோதனை. இதை சமாளிக்காமல் விட்டால் எங்கள் பேரரசு அழிந்துவிடும். மாணவனின் இதயம் துடித்தது. கோவிலின் முன் இருக்கும் பெரும் நந்தி சிலை திடீரென கண்கள் சிவந்து ஒளிர்ந்தது. அதன் மூச்சில் மின்னல் பறந்தது. மாணவன் புரிந்து கொண்டான், கோவிலின் காவல் உயிர் பெற்றுவிட்டது. அதிர்வில் குகை சுவர் பிளந்து ஒரு மறைந்த கதவு வெளிப்பட்டது. அதன் உள்ளே பிரகாசித்தது பொற்கலப்பை. சுற்றிலும் அமானுஷ்ய சின்னங்கள். சிறுவன் மெதுவாக சொன்னான், இதேதான் சக்தியின் மையம். மாணவன் தடுமாறினான். அவன் கை தவறுதலாக பொற்கலப்பை தொட்டது. அந்த சில வினாடிகளில் குகை முழுவதும் வெடித்தது. ஒளியின் சுழல் அவனை விழுங்கியது. சிறுவன் பயத்தில் கத்தினான், இல்லை, நீ காலத்தை உடைத்துவிட்டாய். ஒளி அடங்கியதும் மாணவன் விழித்துக் கொண்டான். ஆனால் இப்போது அவன் மீண்டும் 2025 இல். கோவில் அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் கையில் இன்னும் இருந்தது அந்த பொற்கலப்பின் ஒரு துண்டு. அது உயிரோடு துடிப்பதை அவன் உணர்ந்தான். மாணவன் 2025க்கு திரும்பினான். ஆனால் இரவில் தூங்கும் போதும் அமைதியில்லை. கனவில் அசுர உருவங்கள் அவனை சுற்றி கத்தின. நீ சாபத்தை திறந்துவிட்டாய் என்ற குரல்கள். அவன் நடுங்கி விழித்தான். ஆனால் கையில் இருந்த கல் இருந்தது. அடுத்த நாள் மாணவன் கோவிலுக்குள் சென்றான். அங்கு சுவரில் பழைய சங்க எழுத்துகள் மின்னிக் கொண்டிருந்தன. 1000 ஆண்டுகளாக மறைந்திருந்த அந்த எழுத்துகள் இப்போது அவனுக்கு மட்டுமே தெரிந்தது.
அந்த எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது, கோவிலின் சக்தியை மீண்டும் திறந்தால் உலகமே இருளால் மூழ்கும். சாதாரண கல் அல்ல, வரலாற்றின் காவிய சாபம். மாணவன் ஆய்வு செய்ய தொடங்கினான். அவன் அதிர்ச்சியடைந்தான். இதே சின்னங்கள் உலகின் பல இடங்களிலும் இருக்கின்றன. எகிப்து, மெசபொட்டேமியா, மாயா நாகரிகம் அனைத்தையும் இணைக்கும் மறைவு சக்தி பெரிய கோவிலில்தான் உள்ளது. இந்த ரகசியம் உலக ஆராய்ச்சியாளர்களிடம் கசிந்தது. சிலர் பெரிய கோவில் வந்தார்கள், ஆனால் அவர்கள் அறிவியலுக்காக அல்ல, சக்தியை திருடுவதற்காக. இரவு நேரம் பெரிய கோவிலில் மர்ம ஒலிகள் எழுந்தன. நடராஜர் சுவரோவியத்தில் வரும் ஓசை போல். மாணவன் நடுங்கினான். திடீரென அவனுக்கு பின்னால் நிழல் தோன்றியது. அதே ராஜராஜன் காவலன். அவன் எச்சரித்தான். சின்னத்தின் ரகசியம் தவறான கையில் போனால் இந்த நிலம் எரியும். அடுத்த நாள் மழை பெய்தபோது பெரிய கோவிலின் கோபுரத்தின் மேல் வானவில் உருவானது. ஆனால் அது சாதாரண வானவில் அல்ல. அதன் நடுவே ஒரு மறைந்த வரைபடம் தென்பட்டது. அது கோவிலின் அடித்தளத்தில் இன்னொரு பாதையை காட்டியது. மாணவன் அந்த வரைபடத்தை பின்தொடர்ந்தான். அவன் கண்டுபிடித்தது அடித்தளத்தில் இன்னும் ஆழமான வழி. அந்த பாதை ராஜராஜன் கூட யாருக்கும் காட்டாத ரகசிய அறைக்கே சென்றது. அவன் கையில் கல் ஒளிர அந்த கதவு திறக்கப்பட்டது. மாணவன் படிக்கட்டில் இறங்கினான். இருள், துளியொளி, நெடிய சத்தங்கள். அவன் அறிந்தான், இப்போதுதான் உண்மையான மர்மம் ஆரம்பமாகிறது. காலத்தை அடித்தள அறையில் மாணவன் கண்டது சிவப்பு நிறத்தில் ஒளிரும் ஒரு கல். அதை தொடும் நேரத்தில் கல்லிலிருந்து இரத்த துளிகள் வழிந்தன. அவன் அதிர்ச்சியடைந்தான். இது கல்லா? உயிரோடு இருக்கிறதா? அடித்தள சுவர் ஓவியங்கள் திடீரென உயிர்பெடுத்தன. அதில் வீரர்கள், யானைகள், சிங்கங்கள் எல்லாம் குதித்தன. அவை மாணவனை நோக்கி நகரத் தொடங்கின. இது வரலாறா? கனவா? இல்லை சாபமா? அந்த அறையின் மையத்தில் பழைய ஒரு ஆயுதம் இருந்தது. அது வெறும் வாள் அல்ல, வானொலி அலை போல ஒலி எழுப்பியது. இதுதான் கோவிலின் காவல் ஆயுதம் என காவலன் கூறினான். திடீரென கல் ஒரு குரல் எழுப்பியது. என்னை யார் தொட்டது? யார் சாபத்தை மீண்டும் எழுப்பியது? அந்த சத்தம் மாணவனின் காதுகளை கிழித்தது. அவன் மண்டியிட்டு விழுந்தான். அந்த நேரத்தில் வெளிநாட்டு வேட்டையாடிகள் கோவிலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஆயுதங்களுடன் கல்லை கைப்பற்ற முயன்றனர். மாணவன் எச்சரிக்கையாக நின்றான். இது சாதாரண கல் இல்லை. அவர்கள் கல்லை தொட்ட நொடியே கோவிலின் முழு சுவர்களும் அதிர்ந்தன. கோவில் முழுவதும் மணிகள், தவில், சங்குகள் ஒலித்தது. அது கோவிலின் ஆன்மா உயிர்பெடுத்தது போலிருந்தது. அந்த ஒலி முடிந்ததும் இருட்டிலிருந்து ஒரு அசுர உருவம் எழுந்தது. 3 கண்கள், கொந்தளிக்கும் சத்தம். அது காவலன் சொன்ன சாபத்தின் உருவமே. காவலன் அவனை நோக்கி, நீ ஒரே தேர்வு செய்ய வேண்டும். அசுரனை அழிக்க ஆயுதத்தை பயன்படுத்து, அல்லது கல்லை தியாகம் செய் என்றான். மாணவனின் மனம் குழப்பத்தில் மூழ்கியது. மாணவன் தோற்கும் நேரத்தில் பெரிய கோவிலின் கோபுரம் திடீரென ஒளிர்ந்தது. அந்த ஒளி நிழல்களை சாம்பலாக்கியது. இது ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வீக பாதுகாப்பா? மாணவனை காப்பாற்றிய காவலன் மெதுவாக உருவம் மாறினான். அவன் சாதாரண காவலன் அல்ல, அவரே ராஜராஜன் சோழனின் ஆன்மா. 1000 ஆண்டுகளாக கோவிலை காத்து வந்தவரே அவர். காலத்தை ராஜராஜன் மாணவனை நோக்கி, இந்த கல்லை நாங்கள் பல தியாகங்களால் அடக்கியோம். இப்போது நீயே அதன் எதிர்காலம். இது தவறான கையில் போகாமல் காப்பாற்று என்றார். ஆனால் வெளிநாட்டு வேட்டையாடிகள் விட்டுவிடவில்லை. அவர்கள் கல்லை கைப்பற்ற ஆயுதங்களை மாணவனை நோக்கி சுட்டனர். அந்த நொடியே கோவிலின் சுவர்கள் உயிர் பெற்று மாணவன் அடித்தளத்தின் இறுதி அறையை அடைந்தான். அங்கு ஒரு பித்தளை கதவு இருந்தது. அதை திறந்தபோது உள்ளே 1000 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கும் அக்னி. அந்த அக்னிதான் கல்லின் உண்மையான சக்தியை அடக்கியிருந்தது. ராஜராஜன் ஆன்மா சொன்னார், இந்த அக்னியில் கல்லை வீசினால் சாபம் முறியும். ஆனால் நீயும் இங்கு என்றென்றும் சிக்கிப்போவாய். மாணவன் உயிரோடு திரும்பவா, அல்லது உலகத்தை காப்பாற்ற தியாகமா? சிந்தித்தான். மாணவன் சற்று யோசித்தான். பின் உலகம் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை அக்னிக்குள் வீசினான். அந்த நொடியே பூமி அதிர்ந்தது, ஒளி வெடித்தது. அவன் உடல் தீயோடு கரைந்தது போல தோன்றியது. ஒளி மறைந்தபோது மாணவன் தன்னை மீண்டும் 2025 இல் கண்டான். அவன் கையில் இருந்த கல் மறைந்துவிட்டது. ஆனால் அவன் கையில் ஒளிர்ந்தது ஒரு சிறிய சின்னம். அது ராஜராஜன் தந்த நன்றியின் அடையாளம். மாணவன் கோவிலின் முன் நின்றான். அது அமைதியாக, மாபெரும் பெருமையோடு காட்சியளித்தது. யாரும் அந்த சாபத்தின் கதையை அறியவில்லை.
ஆனால் மாணவன் மட்டும் உணர்ந்தான், இந்த கோவில் வெறும் கல்லால் ஆனதல்ல. அது காலத்தை மீறிய உயிரோடு இருக்கும் வரலாறு. காலத்தை மீறிய கூ அடுத்த கதை விரைவில். நன்றி.